சென்னை மெரினா கடற்கரை இந்தியாவின் மிக நீளமான நகர கடற்கரைகளில் ஒன்றாகும். இது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் அமைந்துள்ளது. மெரினா கடற்கரை சுமார் 13 கிலோமீட்டர் நீளமுள்ளது. இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றுலாவிற்கு வருகின்றனர். காலை சூரிய உதயம் மற்றும் மாலை சூரிய அஸ்தமனம் மிகவும் அழகாக இருக்கும். மெரினாவில் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் நினைவிடங்கள் உள்ளன. மேலும் இங்கு பழமையான விளக்குத்தூண் லைட் ஹவுஸ் அமைந்துள்ளது. சூடான சுண்டல், மொறு முளை பஜ்ஜி போன்ற தெரு உணவுகளும் இங்கு பிரபலமானவை. மெரினா கடற்கரை சென்னையின் முக்கியமான சுற்றுலா தலமாகவும் மக்களின் ஓய்வு நேரத்தை கழிக்கும் இடமாகவும் விளங்குகிறது. மெரினா பெயர் காரணம் 18 என்பது கடல் சென்னை மாகாண ஆளுநராக இருந்த மவுண்ட்ஸ்டார்ட் எல்பின்ஸ்டோன் கிராண்டா மவுண்ட்ஸ்டுவார்ட் எல்பின்ஸ்டோன் கிராண்டஃப் என்பவர்தான் இந்த கடற்கரையை சீரமைத்து நடைபாதை மற்றும் மின்விளக்குகளை அமைத்தார். இத்தாலிய மொழியில் கடற்கரை என்பதை குறிக்கும் மெரினா என்ற வார்த்தையை அவர் இதற்கு சூட்டினார். துறைமுகத்தின் விளைவு 1870களுக்கு முன்பு வரை மெரினா தற்போதுள்ளது போல பறந்து விரிந்த மணற்பரப்பாக இல்லை. சென்னை துறைமுகம் கட்டுவதற்காக கொண்டுவரப்பட்டு கொட்டப்பட்ட மணல் மற்றும் இயற்கையான கடல் நீரோட்டத்தின் காரணமாகவே இந்த பிரம்மாண்டமான மணற்பரப்பு உருவானது. நீந்துவதற்கு தடை கொசு கத்துதுரா. வங்காள விரிகுடாவின் கொந்தளிப்பான அலைகள் மற்றும் ஆபத்தான நீரோட்டங்கள் அண்டர் கரண்ட்ஸ் காரணமாக மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் கடலில் இறங்கி நீந்துவதற்கு சட்டப்பூர்வமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நினைவிடங்கள் மற்றும் சிலைகள் இந்தியாவின் பல முக்கிய தலைவர்களின் சமாதிகள் மற்றும் நினைவிடங்கள் இங்கு அமைந்துள்ளன. பேரறிஞர் அண்ணா, எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா போன்ற முன்னாள் முதலமைச்சர்களின் நினைவிடங்கள். மெரினா பெயர் வந்த விதம். தாம் எதற்காக மெரினா என்று பெயர் வைத்தேன் என்பதற்கு கிராண்ட் டஃப் ஒரு தகவலை அவர் பதிவு செய்துள்ளார். மெட்ராஸ் நகரத்தால் நாம் பெரும் அளவில் பயன் அடைந்திருக்கிறோம். அலங்கோலமாக இருந்த கடற்கரையை சீரமைத்து அழகிய கடற்கரை பகுதியாக மாற்றி அமைத்திருக்கிறேன். இப்போது இந்த பகுதியை பார்க்கும் போது அழகான பழைய சிசிலியன் நகர் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எனவே இந்த கடற்கரைக்கு 1884இல் மெரினா என்று பெயர் வைத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். இதன் பின்னர்தான் மெரினா கடற்கரை என்ற பெயர் வரலாற்றில் இடம்பெற்றது. திலகர் திடல். சுதந்திர போராட்ட காலத்தில் மெரினா கடற்கரையில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். மகாத்மா காந்தி, பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், சுபாஷ் சந்திர போஸ்,
சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் பங்கேற்ற பொதுக்கூட்டங்கள் மெரினாவில் நடைபெற்றன. இந்த இடத்துக்கு திலகர் திடல் என 1908ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா பெயர் வைத்தார். திலகர் திடலுக்கு அடையாளமாக இப்போது நினைவு கல் மட்டும் வைக்கப்பட்டுள்ளது. சீரணி அரங்கம். சுதந்திரத்துக்கு பின்னர் மெரினா கடற்கரை பல மாற்றங்களை கண்டது. நீச்சல் குளம், உழைப்பாளர் சிலை, கண்ணகி சிலை, பெரியார் சிலை என மொத்தம் 17 சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பிடத்தக்க ஒன்றாக சீரணி அரங்கம் கட்டப்பட்டதை சொல்லலாம். அண்ணா முதல்வராக இருந்தபோது 1970ஆம் ஆண்டு மெரினா கடற்கரையில் சீரணி அரங்கத்தை அமைத்தார். அந்த அரங்கில் பின்னாளில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி கட்சிகளின் சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. இடமே கொடுத்துருக்கூடாதுன்ற இடமா பதவி ஓட்டுக்கூடாது. சின்ன அடுத்த டிஎம்கே சீட் ஒன்று தான். இதனிடையே ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் கடந்த 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி நள்ளிரவு சீரணி அரங்கத்தை அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இடித்தனர். சீரணி அரங்கம் இருக்கும் பகுதியில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறது என்று பொதுமக்களிடம் இருந்து புகார் வந்ததால் அரசு உத்தரவின் பேரில் சீரணி அரங்கம் இடிக்கப்படுகிறது என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விளக்கம் சொன்னார்கள். சீரணி அரங்கம் இடிக்கப்பட்டதற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் அப்போதே எதிர்ப்பு தெரிவித்தனர். காணும் பொங்கல். சென்னை மெரினா கடற்கரையில் ஆண்டுதோறும் ஜனவரி 17ஆம் தேதி காணும் பொங்கலின் போது மாட்டு வண்டிகளில் மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் திரண்டு வருவார்கள். ஒவ்வொரு காணும் பொங்கல் தினத்தன்றும் லட்சக்கணக்கானோர் மெரினாவில் கூடுவது வழக்கம். பொங்கல் பண்டிகையின் தொடர்ச்சியாக வரும் காணும் பொங்கலில் உறவினர்கள், நண்பர்களுடன் மெரினா கடற்கரையில் உற்சாகமாக சென்னை மக்கள் பொழுதை கழிப்பார்கள். சுனாமி பேரலைகள். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி வங்க கடலோரம் இருந்த சென்னை, நாகை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் சுனாமி அலைகள் எழுந்து கடற்கரை பகுதியை மூழ்கடித்தன. அன்றைய தினம் மெரினா கடற்கரையில் காலை வேளையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தவர்கள் பலர் அலைகளில் இழுத்துச் செல்லப்பட்டனர். மெரினாவின் உட்புற சாலைகளில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் தண்ணீரில் மிதந்தன. மெரினா வரலாற்றில் அழியாத சோகத்தை சுனாமி அலைகள் விட்டுச் சென்றன. ஜல்லிக்கட்டு போராட்டம். மெரினாவில் சமகாலத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் வரலாற்று பதிவாக ஆகியிருக்கிறது. லட்சக்கணக்கானோர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மெரினாவில் கூடினர். ஒரு வாரத்துக்கும் மேலாக நடைபெற்ற போராட்டத்தில் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். மெரினா எழுச்சி, எருது எழுச்சி என்றெல்லாம் இந்த போராட்டம் குறித்து பேசப்பட்டது. இளைஞர்கள் முன்னெடுத்த இந்த சமகால போராட்டத்துக்கு மெரினா சாட்சியாக இருக்கிறது.